பூமியில் உள்ள இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் உணவு தர்றது என்னுடைய கடமை. மனுஷன் மட்டும் என்னத்துக்கு பண்றா தெரியுமா? அல்ல எல்லா உயிரினத்துக்கும் சொன்னா எனக்கு மட்டும் கிடையாது இப்படின்னு சொல்லி பலர் நம்புறாங்க. அதுலயும் இறைவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு பொறுப்பு நான் ஏத்துக்கிட்டு அதோடைய வசிப்பிடத்துக்கு அது எப்போ போகுது, அது வயிறு நிறைஞ்சு எப்போ திரும்புது, வசிப்பிடத்தை விட்டு எப்போ வெளியேறுது, அனைத்தையும் கண்காணிக்கக்கூடிய இடத்துல இருக்கின்றார். ஒரு சாதாரண பறவை, அந்த பறவைக்கு இறைவன் இதையெல்லாம் தாரன்னு சொல்றப்ப அந்த பறவைக்கு ஒரு வேலை வாங்குறது, அது கூட்டை விட்டு வெளியில போகணும். இதற்கு தன்னுடைய உணவை எடுப்பதற்கு வெளியில போகணும். இறைவன் கூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பறவைக்கு உணவு தரன்னு சொல்லல. அந்த பறவை கூட்டை விட்டு எப்போ வெளியே செல்கின்றது, திரும்ப கூட்டிற்கு எப்போ வருகிறது, இது அனைத்தையும் கண்காணிப்பா இருக்கிறான் அப்படின்னா கட்டளை இடுறான், எந்திரி புறப்படு. இன்னைக்கு நம்மள பெரும்பாலானவர்கள் உதவியை கேட்டுட்டு புறப்படாம ரொம்ப நேரம் அங்கேயே நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால அல்லாஹ்வோட உதவி வரும், அல்லாஹ்வோட உதவி வரும். பறவையே புறப்பட்டு போக சொல்லி இறைவன் கட்டளை இடுறப்ப மனிதர்களாகிய நாம் ஒரே இடத்தில் உட்கார்ந்து இருப்பது எந்த வகையில் இறைவனோட உதவி கிடைக்கும்? இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா இன்னஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகள் சிறந்தது அல்லாஹ்வின் வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதல் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பிதஅத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு விதத்தான காரியம் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு தான் கொண்டு போய் சேர்க்கும் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமுதாயத்துக்கு எச்சரித்ததை நானும் நினைவு கூர்ந்தவனாக இந்த பெருநாள் உரையை ஆரம்பிச்சுகின்றேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மிக பெரியவன். நம்மை எல்லாம் படைத்த பரிபாலிக்கக்கூடிய நமது இறைவன் நமக்கு இந்த பெருநாளை கடமையாக்கியிருக்கின்றார். இந்த பெருநாளின் மூலமாக பல விஷயங்களை இறைவன் நமக்கு உணர்த்துகின்றார். குறிப்பாக ஒரு நபி, அந்த நபியினுடைய தியாகத்தை ஒட்டுமொத்த சமுதாயம், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இன்னொரு நபியினுடைய உம்மத்து அதை பின்பற்ற வேண்டும் என்ற அளவிற்கு இறைவன் திருமறை குர்ஆன் மூலமாக இந்த ஹஜ்ஜி பெருநாளை நமக்கு உணர்த்துகின்றார். எந்த அளவுக்குன்னா, ஒரு தூதர் வந்தால் அந்த தூதரை பின்பற்ற சொல்லி தூதருடைய வழிமுறைகளை நீங்கள் வழிமொழிந்து நடக்க வேண்டும் என்று இறைவன் கட்டளையிடுவான். ஆனால் ஒரு தூதருக்கு உங்களுக்கு முன் வாழ்ந்த, உங்களுக்கு முன் சென்ற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு படிப்பினை, இதனை உங்கள் உம்மத்து மக்களை செய்ய வையுங்கள், இதை வாழையடி வாழையாக செய்ய வைங்க. ஏனென்றால் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொல்கின்றான், வதரக்னா அலைஹல் ஃபில் ஆஹிரீன், பின் வருவோரில் அவருடைய புகழை நிலக்க செய்வோம். அல்லாஹ் சொன்ன அந்த வாக்குறுதி அல்லாஹ் நினைவுபடுத்திட்டா, சரியாக்கிட்டா, செஞ்சிட்டா அப்படிங்கிறது நம்மளால புரிய முடியுதா? நாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு இருவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கால இடைவேளை, இந்த இடைவேளை மட்டும் இல்லாமல் இன்றிலிருந்து உலகம் அழியும் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் அனைவருமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை புகழாமல் போவதில்லை. அவை இறைவன் ஒரு வாக்குறுதி சொல்றான் அப்படின்னா நிஜமாகுது, உண்மையாகுது இப்படிங்கிறத நாம் புரிந்து கொண்டுள்ளோமா? இறைவன் கட்டளை இடுகின்றான், இதை செய்யுங்க, இதை பண்ணுவதனால் உங்களுக்கு பலன் இருக்கின்றது, இது என்னுடைய வழிமுறை, எனது சுன்னத் இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இறை தூதர் வழியாகவும் இறைவன் நமக்கு கட்டளை இடுகின்றான். இதையெல்லாம் நாம் எப்படி பார்க்கின்றோம்? குறிப்பாக அந்த செயல்களை எல்லாம் செய்யக்கூடிய நேரத்தில் நமது உள்ளம் எது மாதிரியான நிலையில் இருக்கின்றது, அதை இந்த தருணத்தில் சுயப்படுத்த செய்யணும்.
ஏனென்றால் இறை கட்டளை நம்ம முன்னாடி இருக்கு. அந்த கட்டளையை பின்பற்றக்கூடிய நேரத்தில் உள்ளத்துல பலருக்கும் பலவிதம். எப்படின்னு கேட்டோம்னா, இன்றைய நாளில் சிலருக்கு மனக்கவலை இருக்கு, இன்னைக்குமே சிலருக்கு மனக்கவலை இருக்கு. சிலருக்கு பார்த்தோம்னா சில பிரச்சனைகள் இருக்குது. சிலருக்கு பார்த்தோம்னா ஒரே வெறுமையா இருக்கு மனசு. பெருநாளை அடைஞ்சிருக்கிறோம், ஆனால் என்ன ஒன்றுமே தெரியலையே, எனக்கு ஒரு வித்தியாசம் புரியலையே, எனக்கு பிரச்சனையாக இருக்குது. இன்னும் நம்மில் பெரும்பாலானவர்கள் இறைவனுடைய உதவி கிடைக்காதா, இறைவனுடைய அந்த உதவி எப்பொழுது என்னை அடையும், இப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தோடு தான் எல்லாருமே இருக்கும். இது எதனால? பணத்தால பிரச்சனை, நிம்மதியால பிரச்சனை, இன்னும் ஏராளமான விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இது பிரச்சனை, அது பிரச்சனை. காலையில் எழுந்து அதிலிருந்து நேற்றைய தினம் வரைக்குமே நமக்கு நிறைய விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். அந்த நாள் துவங்கியப்ப நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் அவரை சந்திச்சோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. இந்த பிரச்சனை செஞ்சோன்னே என்னுடைய நாள் போயிருச்சு. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு நான் அதை செய்யலாம்னு நினச்சேன், ஆனால் அது முடியலை. நான் நினச்ச மாதிரி எதுவும் போக மாட்டிருக்கு. இறைவா எனக்கு உதவி செய்ய மாட்டியா, எனக்கு உதவி கிடைக்காதா, இப்படின்னு சொல்லி பலரும் ஏங்குறோம். ஆனால் ஏங்கிட்டு நமக்குள்ளார நாம் சொல்கிற பதில் என்ன தெரியுமா? இறைவனோட உதவியெல்லாம் கிடைக்குமாங்கிறதுல எனக்கு நம்பிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. இப்படி தான் நான் நிறைய பேருடைய விஷயம் இருக்குது. ஏனென்றால் இறைவன் தடுத்த காரியத்தை கையில் எடுக்கிறப்பயே சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இறைவனோட உதவி எனக்கு அருகாமையில் இருந்திருந்தா நான் அதை செஞ்சிருக்க மாட்டேனே, நான் அதை செஞ்சிருப்பேனா, தப்பான காரியத்தில் விழுந்திருப்பேனா, இறைவனோட உதவி கிடைக்காதனால தான் நான் இதை செஞ்சேன் இப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம சொல்கிறோம். படிப்புக்கு வாங்கக்கூட வட்டி கொண்டு படிக்கிறதுக்கு இறைவன் உதவி செஞ்சிருந்தானா நான் ஏன் அதை போய் செய்ய போகிறேன்? வட்டி வாங்கி ஏன் என் பிள்ளை படிக்க வைக்க போகிறேன்? எனக்குன்னு ஒரு வீடை உருவாக்கக்கூடிய நேரத்தில் நான் ஏன் வட்டி வாங்க செய்ய போகிறேன்? இப்படின்னு சொல்லி, இது வெறுமனே இந்த உதாரணம் மட்டும் கிடையாது. இறைவன் தடுத்த பல காரியங்களை செய்கிறப்ப இறைவனுடைய உதவி இல்லைங்கிறத நாம் நம்பிக்கிட்டு தான் அந்த தவறுகளை நாம் செய்கிறோம். இதெல்லாம் ஏன் செய்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இறைவனுடைய உதவி கிடைக்கல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையில் பார்த்தால் நாம் இறைவனுடைய உதவி சம்பந்தமாக புரிந்து கொள்ளவில்லை. எந்த அளவுக்குன்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய உதவிகளை கண்கூடாக பார்த்து அதை வரலாறாக பதிவு செய்து திருமறை குர்ஆன் நமக்கு பறைச்சாட்டுது. என்ன பறைச்சாட்டுது? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு காண்கின்றார்கள். தன் கனவில் தன்னுடைய சொந்த மகனை அறுப்பது போல கனவு காண்றாங்க. அந்த கனவு கண்ட அந்த கனவை தன்னுடைய மகன்கிட்ட, இது போல ஒரு கனவை கண்டேன், நீங்கள் சிந்தித்து உங்கள் நிலையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கனவை காண்றாங்க. அந்த கனவு என்ன மாதிரி கனவு? தன்னுடைய மகனை அறுக்கக்கூடிய கனவு, அறுத்து பலியிடக்கூடிய மாதிரியான கனவு. இந்த மாதிரி கனவை நாம் கண்டோம் என்றால் என்ன சொல்லுவோம்? கெட்ட கனவு, கெட்ட கனவு தோணிடுச்சு, பிள்ளை அறுக்கிற மாதிரி பார்த்து நான் ஒரு மாதிரி அபசகனம் இப்படிங்கிற மாதிரியான நம்ம நிகழ்வு எப்படி இருக்குன்னா இது மாதிரி தான் போகும். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, 2 இறை தூதர்கள் அவர்களுக்கு உரையாடல் நடக்குது. எப்படியாப்பட்ட உரையாடல்? நான் உங்களை அறுப்பது போன்று கனவு கண்டேன், நீங்கள் என்ன கருதுறீங்க இப்படிங்கிற மாதிரியான ஒரு வாசகத்தை சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே, நீங்கள் எந்த கனவை கண்டீர்களோ அதை நீங்கள் நிறைவு செய்யுங்கள், என்னை நீங்கள் பொறுமையாளர்களாக காண்பீர்கள். இப்போ இந்த வாசகத்தெல்லாம் பாருங்களேன், ஒரு அழகிய பரஸ்பரமாக வார்த்தை கண்டினியூ ஆகி போகிற மாதிரி இருக்கும். இது அப்படியே எடுத்து நம்ம குடும்பத்தோட வச்சு பாருங்க, அந்த மாதிரியான நிகழ்வு நடக்குதா? இப்போ இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விஷயத்தை செய்ய போனப்ப அவங்களுக்கு உதவி கிடைக்குது. எப்படியாப்பட்ட உதவி? சூழல் சரியாகுது. அந்த எய்தாப்பில் கேட்குறாங்களே, கேட்கக்கூடியவர் அதை உள்வாங்குறாங்க. உள்வாங்கி அவர்களும் இவருடைய பேச்சுக்கு உடன்படுறாங்க. இது எல்லாம் என்ன நடக்குது? இந்த இடத்துல ஒரு இறைவனுடைய உதவி வருது அப்படிங்கிற விஷயம் தெரியுதா? அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்க? இருவரும் என்ன பண்ணுறாங்க? இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை பலியிட சென்ற பொழுது அல்லாஹ் அதை என்ன சொல்கிறான்? இப்ராஹிமே, நீங்கள் கண்ட கனவை உண்மையாக்கிட்டீங்க, அதை செய்யாதீங்க, அதுக்கு பகரமாக ஒரு பெரிய பலி பிராணியை கொடுங்க அப்படின்னு சொல்லி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இறைவன் கட்டளை இடுகின்றான். இந்த இடத்துல இறைவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டோம்னா, அவன் அந்த தூதர் கண்ட கனவை நீங்கள் நிறைவு செய்யுங்கன்னு சொல்லி கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அதை செய்யலை. என்ன செய்கிறான்? உதவி செய்கிறான். இந்த இடத்துல எப்படியாப்பட்ட உதவி? உங்களுடைய குழந்தையை கொடுக்க வேணாம், உங்களுடைய பிள்ளையை கொடுக்க வேணாம், நீங்கள் அதுக்கு பதிலாக ஆடை கொடுங்க. இந்த ஆடை கொடுப்பதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய புகழை நாளைக்கு வரக்கூடிய சமுதாயம் வரைக்கும் நம்ம நிலைத்திருக்க செய்வோம்னு சொல்லி இன்று வரைக்கும் வந்துருச்சு. இப்போ இந்த உதவியை இறைவன் செஞ்சானே, அதை நம்மளாலையும் இப்போ பார்க்க முடியுதுல்ல. இங்கே மட்டும் செஞ்சானான்னு கேட்டோம்னா இங்கே மட்டும் செய்யலைங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் பல இடங்களில் செய்கிறாங்க. இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கையேந்தி பிரார்த்தனை கேட்குறாங்க, இறைவா, எங்கள் இறைவா, மக்கள் இல்லாத
யாருமே இல்லாத ஒரு பாலைவனத்தில் என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய மனைவியையும் குழந்தையையும் விட்டுட்டு வர்றேன், எதற்காக நீ சொன்னாய் என்பதற்காக நான் அவர்களை அங்கு குடியமர்த்தி விட்டேன். அங்கே என்ன பண்ணிட்டேன்? குடியமர்த்தி விட்டு இவர்களுக்கு கருணை புரிய வேண்டியது உன்னுடைய கடமைங்கிற அளவுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்கிறாங்க. அந்த பிரார்த்தனையுடைய கண் கூட இன்னைக்கு நீங்கள் மக்கா நகரத்தை பார்க்கலாம். மக்காவுடைய நகரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பிரார்த்தனை கேட்பதற்கு முன்னாடி இப்படிப்பட்ட சூழலில் இருந்துச்சான்னு கேட்டோம்னா இல்லை. கரெக்டு தானே? அது பாலைவனமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த பாலைவனம் நம்ம கண்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது? மிகப்பெரிய ஒரு சோலைவனமாக, மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசலாக, அங்கே பல லட்சம் மக்கள் ஒன்று கூடக்கூடியதாக நடக்கக்கூடிய நிகழ்வை பார்க்குறோம். இந்த அற்புதத்தை, இந்த உதவியை செய்தது யார்? இறைவன். இதுக்கு மேலே எல்லாம் என்ன நடந்துச்சு, இதற்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா, அடியார்களாக தூதர்களாக வந்தவர்கள் இறைவனுடைய கட்டளைக்கு முதல்ல அவங்க உடன்பட்டாங்கன்னா என்ன? அவர்கள் செஞ்சாங்க. செய்யாம அமர்ந்து கொண்டு எனக்கு இந்த உதவியை கொடு, அந்த உதவியை கொடுன்னு சொல்லி எந்த இறை தூதரும் கேட்டது கிடையாது. நம்ம எல்லாம் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம், அல்லாஹ் இறை தூதருக்கு மட்டும்தான் உதவி செய்வான், நமக்கெல்லாம் உதவியே செய்ய மாட்டாங்கிற மாதிரி. அதுவும் குர்ஆனை படிக்கக்கூடிய நேரத்தில், நபி மொழிகளை படிக்கக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் வரலாறுங்க, நிஜத்தில் எங்கெங்க நடக்கும் இப்படிங்கிறது பலருடைய புரிதல். இந்த புரிதல் தவறான புரிதல். ஏன் புரிதல் தவறு அப்படின்னு கேட்டோம்னா, நாம் அந்த வரலாறில் சொல்லப்பட்ட மாதிரி 100% நடந்து நமக்கு அந்த உதவி கிடைக்காம போனால் அதை வெறும் வரலாறாக பார்க்கலாம். ஆனால் நாம் வரலாறை பாதியாக படித்துவிட்டு அதுக்குள்ளார போகாம நாம என்ன செய்யறோம்னா, மேலோட்டமாக நகர்ந்து செல்றோம். இந்த இடத்துல அவங்க அல்லாஹ்வை சார்ந்து இருந்தாங்க. எப்படி? இறைவா, நான் நம்பிட்டேன், உன்னை நான் நம்பி நான் விட்டுட்டேன், யார்? என் குடும்பத்தை இங்கே விட்டுட்டு போறேன் அப்படிங்கிறாங்க. இது போல எத்தனை நபர்கள் நாம நம்ம நம்பிக்கையை முற்படுத்தி இருக்கிறோம் இறைவனோட விஷயத்தில். ஒன்றுமே இங்கே இப்போ குர்பானி நடக்குதுல்ல, இப்போ நம்ம குர்பானி கொடுக்க போகிறோம். பலரும் நம்மளை எங்கே வச்சுருக்கோம் தெரியுமா? எந்த நிலையில் வச்சுருக்கோம் தெரியுமா? வறுமை கோட்டின் கீழ் அப்படின்னு சொல்லி குர்பானி நேரத்தில் மட்டும் கொண்டு வந்து வச்சுருவோம். அது ஏன்? அந்த நம்மள்கிட்ட ஏது பொருளாதாரம் கொடுக்கறதுக்கு? பொருளாதாரம் எங்கே இருக்குது? நமக்கு பிரச்சனை இருக்குது, நிறையா இருக்குது. இப்படிங்கிற சிந்தனை நம்ம அனைவருக்குமே இருக்கும். இந்த சிந்தனை ஏன் வருது? 3000 ரூபாங்கிறது சாதாரண நாட்களில் நமக்கு பிரச்சனையாக தெரியல. ஆனால் இன்றைய தினத்தில் அது ஒரு பிரச்சனையாக மாறுது. அப்படின்னா நாம் சிந்திக்கக்கூடிய விதம் இருக்குல்ல, அந்த சிந்திக்கக்கூடிய விதத்தில் தான் நம்மிடம் ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. எப்படியாப்பட்டது? இறைவனுடைய உதவி எங்கிருந்து வரும்? அதற்கு செய்வதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா, முதல்ல முயற்சி செய்யணும். இறைவன் எதை செய்ய சொன்னாலும் சரி, முதல்ல முயற்சி தான் அடித்தளம். நீங்க இதை பண்ணுங்க, இதை செய்யுங்கன்னு இறைவன் சொன்னானா சக்திக்கு அப்பாற்பட்டு கூட இருக்கும். அதுல முதல்ல நம்மளுடைய வினை அதை தொடரும். வினைனா என்ன? நாம முதல்ல இறைவன் சொல்லிட்டாங்கிறதுக்காக நாம எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடிதான் அது நம்மை இறைவனோட உதவியை கொண்டு வருவதற்கான விஷயம். இதை இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு குர்ஆன் வசனத்தை மேற்கோள் காமிச்சு சொல்றான். பறவைகள் சம்பந்தமாக சொல்றான். அது எந்த அளவுக்கு சொல்றான்னா, பூமியில் உள்ள இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் உணவு தர்றது என்னுடைய கடமை அப்படிங்கிறான். ஆனால் மனுஷன் மட்டும் என்ன திங்க் பண்ணுறா தெரியுமா? எல்லா உயிரினத்துக்கும் சொன்னால் எனக்கு மட்டும் கிடையாது இப்படின்னு சொல்லி பலர் நம்புறாங்க. அதுலேயும் இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு பொறுப்பு நான் ஏற்றுக்கிட்டு அதோடைய வசிப்பிடத்துக்கு அது எப்போ போகுது, அது வயிறு நிறைஞ்சு எப்போ திரும்புது, வசிப்பிடத்தை விட்டு எப்போ வெளியேறுது, இது அனைத்தையும் கண்காணிக்கக்கூடிய இடத்தில் இருக்கின்றான். ஒரு சாதாரண பறவை, அந்த பறவைக்கே இறைவன் இதையெல்லாம் தாரன்னு சொல்கிறப்ப அந்த பறவைக்கு ஒரு வேலை வாங்குறான் இறைவன். என்னது? அது கூட்டை விட்டு வெளியில் போகணும். எதற்கு? தன்னுடைய உணவை எடுப்பதற்கு வெளியில் போகணும். இறைவன் கூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பறவைக்கு உணவு தரன்னு சொல்லல. அந்த பறவை கூட்டை விட்டு எப்போ வெளியே செல்கின்றது, திரும்ப கூட்டிற்கு எப்போ வருகிறது, இது அனைத்தையும் கண்காணிப்பனா இருக்கிறான். அப்படின்னா முதல்ல கட்டளையிடலாம், எந்திரி புறப்படு. இன்னைக்கு நம்மள பெரும்பாலானவர்கள் உதவியை கேட்டுட்டு புறப்படாம ரொம்ப நேரம் அங்கேயே உட்கார்ந்துருக்கும். அங்கே நீங்க உட்கார்ந்துருக்கிறதுனால அல்லாஹ்வோட உதவி வரும், அல்லாஹ்வோட உதவி வரும். பறவையே புறப்பட்டு போக சொல்லி இறைவன் கட்டளையிடுறப்ப மனிதர்களாகிய நாம் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருப்பது எந்த வகையில் இறைவனோட உதவி கிடைக்கும்? இன்னும் ஒரு இடத்துல இறைவன் சொல்றான், நபி மூசா அலைஹிஸ்ஸலாமை மேற்கோள் காமிச்சு சொல்றான். எப்படி சொல்றான்? அந்த ஃபிரௌனுடைய சமுதாயத்துக்கு மத்தியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் போகக்கூடிய நேரத்தில் நிறைய பிரச்சாரங்களை செய்கின்றார்கள். தங்களுடைய குழுக்களை பிரித்து எடுக்கிறாங்க. அந்த குழு என்ன பண்றாங்க அப்படின்னா, நபி மூசாவே எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. தண்ணி வேணா போய் எடுத்து குடிங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் நபி அந்த காலகட்டத்தில் எடுத்து குடிக்கக்கூடிய அளவில் தண்ணீருக்கு கிடைக்காது.
அது கிடைக்கணும் அப்படின்னா பாலைவன பகுதியில் வாழ்ந்த மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா ரொம்ப பாலைவனமாக இருக்குது, திடீர்னு ஒரு தண்ணி தாக அடிக்குது, தண்ணி எடுத்துகிட்டு போகலை அப்படின்னா எப்படி வாழலாம் அப்படிங்கக்கூடிய பாடம் எடுக்கக்கூடிய நிலைமையில் தான் இன்றைக்கும் பாலைவனம் இருக்குது. அப்படியாப்பட்ட பாலைவனத்தில் அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க. என்ன பிரார்த்தனை கேட்குறாங்க? உங்கள் இறைவன்கிட்ட சொல்லி நீங்கள் தண்ணி கேளுங்க எங்களுக்காக அப்படிங்கிறப்ப இறைவன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கட்டளை இடுகின்றார். என்ன கட்டளை தெரியுமா? நபி மூசாவே, உங்கள் கைத்தடி எடுங்கள், பாறையில் அடியுங்கள். இந்த வசனத்தை இப்படியே நிப்பாட்டிட்டு நம்ம கொஞ்சம் சிந்திப்போமா? என்ன சிந்திப்போம் அப்படின்னு கேட்டோம்னா, பாறையில் கைத்தடி எடுத்து அடித்தா என்ன ஆகும்? கைத்தடி உடைஞ்சிரும், சரிதானே? கைத்தடி உடைந்து விடும், இதுதான் யதார்த்த உண்மை. ஆனால் பாறையில் கைத்தடி எடுத்து அடித்த பிறகு பாறை உடைந்து பீறிட்டு தண்ணீர் வருகிறது. அல்லாஹ் இங்கேயுமே என்ன சொல்கிறான்? நான் அற்புதத்தை கூட நிகழ்த்துவேன், ஆனால் அதற்கு உன்னுடைய வினை தேவை. என்ன வினை தேவை? மனிதன் செய்து அந்த மனிதனுடைய வினையால் இது நடக்கணும். உன் செயல் முன்னாடி முற்படணும். அந்த முற்பட்ட செயலை வைத்துதான் அதில் அபிவிருத்தியோ உதவியோ எது நடக்குன்னாலும் நீ முதல்ல எடுத்து வை. எடுத்து வைக்காம பின்தங்கி இருந்தனா என்னுடைய உதவி உன்னை வந்து சேருவதற்கு அதை நீ காலம் காத்து கொண்டே இருக்க வேண்டியதான். எப்போ அல்லாவோட உதவி வரும், எப்போ அல்லாவோட உதவி வரும் இப்படின்னு சொல்லி நாம் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலுமே அல்லாஹ் இப்படி தான் இறை உதவியை பண்ணியிருக்கான். எந்த அளவுக்கு? பத்ர் களம். இந்த பத்ர் களம் என்பது மிக கடுமையான ஒரு களம். அந்த பத்ர் படையை பற்றி நபிகள் நாயகம் பிரார்த்தனை செய்யக்கூடிய என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவா, பூமியில் இருக்கக்கூடிய பலவீனர்களாக எங்கள் கூட்டம் இருக்குது, இவர்கள் தான் உன்னை வணங்கக்கூடிய அடியார்கள். அந்த அடியார்களை உன்கிட்ட வந்து நிப்பாட்டிட்ட, உன்னுடைய படையா நிப்பாட்டிட்ட, நீ தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு அருகாமையில் போய் அமர்ந்தார்களான்னு கேட்டால் அப்படி அமரலை. அந்த பிரார்த்தனை கேட்டாங்களா? கேட்ட மாத்திரத்திலே போர்க்களத்தில் போய் நிற்கிறாங்க, போர் படையில் போய் நிற்கிறாங்க. நின்று அவர்களுடைய பங்கை அப்பயும் அங்கே நின்று பிரார்த்தனை பண்ணல. நம்ம நிறைய நேரத்தில் நம்ம எப்படி தவறாக புரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள். போர்க்களத்தில் போயிட்டு ரசூலுல்லாஹி கையேந்தி பிரார்த்தனை கேட்டுருந்தாங்க. இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க? அலிரலியா கூப்பிடுறாங்க, சில கற்களை எடுத்துட்டு வாங்கங்கிறாங்க. அந்த கற்களை என்ன பண்ணுறாங்க? எதிரிகள் மீது தூரி வீசுறாங்க. அப்படி வீசக்கூடிய நேரத்தில் நடந்த நிகழ்வை திருமுறை குர்ஆன் சொல்கின்றது. எந்த அளவுக்கு சொல்கின்றது என்றால், அல்லாஹ் அதை ஒரு வசனமாக சொல்கிறான். திருமுறை குர்ஆன் சூரத்துல் அன்ஃபாலில் 17வது வசனத்தில் அல்லாஹ் 17வது வசனம் சொல்கிறான், ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாகின்னல்லாஹ ரமா. நபியே, நீர் எரிந்தீர் ஆனால் நீங்கள் எரியலை, நீர் எரிந்தீர் ஆனால் நீங்கள் எரியலை அப்படிங்கிறான். இது பார்க்குறப்ப நமக்கு ஒரு முரண்பாடு தெரியும். ஏன்னா ரசூலா தானே தூக்கி விட்டுச்சாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீ எரியலைங்கிறான். எரிந்த விஷயத்தை என்ன சொல்ல வரா? நபியே, நீர் எரியலை, நான் தான் உனக்கு உதவி செஞ்சேன். அப்போ எரிஞ்சது யாரு? முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்க? கல்லை தூக்கி விட்டேறக்கூடிய நேரத்தில் அது சாதாரண மனிதர் தூக்கி விட்டேறக்கூடியது தான். ஆனால் அந்த இடத்துல அல்லாஹ்வோட உதவி இறங்குது. அது மிகவும் பிரம்மாண்டமானதாக, எதிரிகளை தாக்கக்கூடியதாக அது எப்பொழுது மாறுது? நபிகள் நாயகம் இந்த இடத்துல எடுத்த முயற்சி இதுதாங்க. நாம் செய்ய வேண்டியது பெருநாள் என்ன செய்யணும்? முயற்சிங்கிறத கையில் எடுத்தால் மட்டுமே தான் எந்த வினைக்கும் உதவி கிடைக்குமே தவிர, முயற்சி எடுக்காமல் இறைவா எனக்கு தா, இறைவா எனக்கு தா, இறைவா எனக்கு தானா, இது எல்லாம் வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். நாம் வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குல்ல, இதில் பேசக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பதிவு செய்யப்பட்டு நாளை மறுமை நாள் போட்டு காமிச்சப்படும். நாம் எதையெல்லாம் வெற்றாக கேட்டோம், எதையெல்லாம் வெற்றாக கேட்காமல் வினையை செய்து செயலை செய்து செயலுக்கான அறுவடை எடுப்பதற்கான முயற்சியாக கேட்டோம் என்பதனை ஒவ்வொரு புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எந்த நபியாக இருந்தாலும் எந்த தூதராக இருந்தாலும் வெறுமன பிரார்த்தனை மட்டும் செய்ய மாட்டாங்க. பிரார்த்தனை செய்து முடித்த மாத்திரத்திலே அவர்களுடைய பிரயாணம் புறப்பட்டுரும். எப்படி அந்த என்ன பிரார்த்தனை கேட்டாங்களோ அதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ்வோட உதவி வருது, அல்லாஹ்வோட உதவி வந்துக்கிட்டே இருக்கு, இன்னும் பக்கத்தில் வந்துருச்சு. இப்படி நெருங்கிய விஷயத்தை எல்லாம் தங்களுடைய மக்களுக்கே சொன்னாங்க. இது போல மக்களாக தூதர்கள் மட்டும் கிடையாதுங்க, நமக்கும் நடக்கும். அப்படி நடக்கணும் அப்படின்னா, நாமளும் அல்லாஹ்வோட உதவியை பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல வினையில இறங்க, பிரார்த்தனையை கேளுங்க. பிரார்த்தனையை கேட்டு முடிச்ச மாத்திரத்திலே உங்களுடைய செயலில் இறங்குங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தையை பலியிட போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வோட உதவி எப்படி இறங்கிச்சோ, இது எல்லாம் தாண்டிய வகையில் கூட இறைவன் நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றான். அல்லாஹ்வை சார்ந்திருப்பவர்களுக்கு அல்லாஹ்வே பொறுப்பேற்க போதுமானவன் என்று கூறி என்னுடைய இந்த பெருநாள் உரை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.